இங்கே ஒரு பொண்ணு ஓமிகா லேப்பில் சேட் பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு பையனோட பேசிகிட்டு இருக்கும்போது கனெக்ஷன் கட் ஆகி ஒரு பொண்ணு வரா. நான் உனக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டவான்னு கேட்குறா. அவளும் சரின்னு சொல்கிறா. அந்த மேஜிக் பண்ணுற பொண்ணு அவள் கையில் இருக்கிற கார்டில் ஒன்றை செலக்ட் பண்ண சொல்கிறா. அவளும் செலக்ட் பண்ணுறா. அந்த மேஜிக் உமன் உன் லேப்டாப் கடையில் பாருன்னு சொல்கிறா. அவள் லேப்டாப்பை தூக்கிட்டு பார்க்குறா. அவள் செலக்ட் பண்ண கார்டு அங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு நீ எப்படி இதை பண்ணன்னு கேட்குறா. அதுக்கு அந்த மேஜிக் உமன் நான் இன்னொரு மேஜிக் பண்ணவான்னு கேட்குறா. இவளும் சரின்னு சொல்கிறா. அப்போ அந்த மேஜிக் உமன் அவள் கையை நீட்டுறா. அவளோட கை அந்த பொண்ணோட தோளில் படுது. அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிடுறா. மேஜிக் உமன் ஃபைனலாக ஒரு மேஜிக் பண்ணுறேன்னு சொல்கிறா. இவள் பயத்தில் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் போகிறேன்னு சொல்கிறா. நீ பாதியில் போனால் ரொம்ப வருத்தப்படுவேன்னு அந்த மேஜிக் உமன் சொல்கிறா. ஆனால் அவள் பயத்தில் மேஜிக் உமனோட சேட் பண்ணுறதை கட் பண்ணுறா. இந்த பொண்ணு வேற ஒருத்தரோட சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மேஜிக் உமன் அங்கே வர்றா. அவன் நீ யார் இங்கே எப்படி வந்தன்னு கேட்குறான். திடீர்னு அவன் யாருமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கான். மறுபடியும் அந்த மேஜிக் உமன் அவளோட சேட் பண்ண வரா. ஃபைனல் ட்ரிக்கை பண்ணி காட்டணும்னு சொல்கிறா. இந்த பொண்ணு பயந்து போய் என்னை தனியாக விடுன்னு சொல்லி லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணுறா. இப்போ அவளும் யாருமே இல்லாத இடத்துல இருக்கா. கடைசி அந்த மேஜிக் உமன் அவன் நினச்ச மாதிரியே அந்த பொண்ணு அவளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டா. இந்த மாதிரி நிறைய பேரை அவள் கேம்குள்ளே அடக்கி வச்சிருக்கா.